தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோல என்னுடைய மனசை தொட்ட ஒரு வீடியோவை உங்களுக்கு பகிர்ந்து போறேன். பொதுவா கால சூழ்நிலையில இந்த பூமியில பல பேர் ஆதரவற்றவர்களா அனாதைகளா மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை பராமரிக்கிறதுக்கு சில நல்ல உள்ளம் படைத்தவர்கள் ஹோம் நடத்தி ஆதரவற்ற இல்லவரம் நடத்தி அவர்களை பராமரிச்சுட்டு வர்றாங்க. நம்ம வாழ்க்கையில சில பேர் தன்னுடைய வீட்டுல விசேஷம் நடக்கிற போதோ, பிறந்த நாளுக்கோ, ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிற போது அவங்களுக்கு கொண்டு போய் துணிமணி கொடுத்து ஃபுட்டு கொடுத்து ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த வீடியோல ஒரு டாக்டர் தன்னுடைய மகன் கல்யாணத்துக்கு அந்த ஹோம்ல இருக்கிற சின்னஞ்சிறுவர்கள் ஆதரவற்றவர்கள் அனைவரையும் அழைச்சிட்டு வந்து அங்க ஒரு இசை கச்சேரி நடத்தி அருமையான விருந்து போட்டு அவங்களுக்கு அந்த பொண்ணு மாப்பிள்ளை கையிலேயே உபசரணம் பண்ணி போற போது பல தின்பண்டங்களை கையில் கொடுத்து அனுப்புறது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல உள்ளம் பாருங்க. இது போல இன்னும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் செய்யணுங்கிறதுக்காக ஒரு வீடியோவும் போட்டு வந்திருக்காரு. அதனால என்னுடைய உள்ளத்தை இந்த வீடியோ தொற்றுச்சுங்க. அதனால அதை நம்ம தீபம் இயற்கை டிவி நேயர்களுக்காக பகிர்ந்துக்க போறேன். அவரே பேட்டி கொடுத்திருக்காரு, தன்னுடைய உள்ளத்தை திறந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த வீடியோவை பாருங்க. ஹலோ, வணக்கம். என்னோட சன் நித்தின் அபிராமி வெட்டிங் செலிப்ரேஷன்ஸை ஒட்டி ஒரு ஸ்பெஷல் ரிசப்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணி நடந்திருக்குது. இந்த ரிசப்ஷனில் ஆதரவற்ற குழந்தைகள், ஆதரவற்ற முதியோர் இவங்களை தனியாக கூப்பிட்டு வந்து அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ரிசப்ஷன் நடத்திருக்கிறோம். அவங்கவுங்க எந்தெந்த இல்லத்தில் இருந்தாலோ அவங்க இருந்த இடத்துலக்கு இருந்து பஸ்ஸு வேன் அனுப்பிச்சு நாங்கள் இங்கே கூப்பிட்டு வந்து நாங்கள் இங்கே ரிசப்ஷன் எங்கே பண்ணுறோமோ அதே மண்டபத்தில் அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் வச்சு நல்ல சாப்பாடு போட்டு கையில் போகும்போது அவங்க ஒரு 3-4 நாள் வச்சு சாப்பிடக்கூடிய அளவில் கொஞ்சம் தின்பண்டங்கள்லாம் கையில் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறோம். இது மாதிரி ஒரு நல்ல தருணங்களில் எங்கள் ஃபேமிலியில் எப்பவுமே நாங்கள் ஆர்ஃபனேஜஸ்ஸு, ஓல்டேஜ் ஹோம்ஸ் தான் போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி கல்யாணம் வரும்போது இவங்களுக்காக ஒரு தனி ரிசப்ஷன் நடத்தணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் ட்ரீம். அந்த ட்ரீம் இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்குது. இதை நான் எதுக்கு ஒரு வீடியோவை போடுறேன்னு பார்த்தா, இது ஒரு நல்ல பழக்கம். இந்த பழக்கம் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. பட் இது மாதிரி ஒரு வீடியோ போட்டு இதனால் அது பிரபலம் அடைஞ்சு இந்த நல்ல பழக்கம் ஒரு தொற்றா மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து நாம் நல்ல ஜாய் இருக்கிற நேரத்தில் அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புள் கூட இதை ஷேர் பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம். அதற்காக இந்த வீடியோ இதை பார்த்து அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஹா, இப்படியும் ஒரு திருமணமா? மணமக்களுக்கு தீபம் இயற்கை டிவி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இதற்காக ஏற்பாடு செய்த ஜிவி சம்பத் டாக்டர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். உங்களது கனவு கண்டிப்பாக நினைவாகும். இதுபோல ஆதரவற்ற குழந்தைகள், ஆதரவற்ற முதியோர்களை அழைத்து வந்து உங்கள் குடும்ப விழாவாக மாற்றி அவர்களுக்கும் மனது உண்டு என்று அவர்களை அமர வைத்து மணமக்களின் திருக்கரங்களால் பரிவுடன் அவர்களுக்கு பரிமாறி அவர்களுக்கு கையிலே எடுத்து செல்ல மறுபடியும் உணவளித்து, ஆஹா, அவர்களுடன் அமர்ந்து உண்டு மனித நேயம் மலர்ந்திருக்கிறது இங்கே. கண்ணுகளா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எந்த உணவு உங்களுக்கு பிடிச்சது? சாப்பாடு நல்லா இருந்துச்சா? மணமக்கள் நித்தின் அபிராமி, அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று திருவாளர் சம்பத் மகன் நித்தின் திருமண வரவேற்பு விழாவிலே கலந்து கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே இந்த செய்திகள் இவர்களுடைய விளம்பரத்திற்காக இல்லை, இது விதை போல் மற்ற இடங்களுக்கு தென்றலாக பரவி பலரும் இதை பின்பற்ற வேண்டும். இதுபோல் ஏழை எளிய மக்களை
அழைத்து அவர்களுக்கு முதல் மரியாதை தந்து விருந்தளிப்பது ரொம்ப வரவேற்கக்கூடிய செய்தியாகும். சம்பத்தையா அவங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் விழாக்கள்லாம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு பல ஆண்டுகளாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற நிகழ்வுகள் மற்றவருக்கும் நீங்கள் வாய் வழியாக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்பதை விளம்பரத்திற்காக இல்லை, மனிதநேய விழாவாக நடந்தது என்பதை பரவலாக எல்லாரும் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம். என்ன நேயர்களே, வீடியோ பார்த்தீங்களா? அருமையாக இருந்ததா? நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு இதை அனுப்புங்க, உறவுகளுக்கு அனுப்புங்க. இதுபோல் உங்கள் இல்லத்தில் நடக்கிற விசேஷங்களுக்கு முடிந்தவர்கள் இதுபோல் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இதுபோல் நல்ல விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இதுவரை பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.